ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். கோதுமை தோசை நிறைய பேருக்கு தெரியும் தான், பட் ஏ ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லி கொடுக்குறேன். வாங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தாராளமாக 2 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு இதெல்லாம் மாவோட ஒன்று கலந்து வரா மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கோதுமை தோசை எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். இது ஏன்டா ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் பண்ணுற இந்த ஸ்டைல் நிறைய பேர் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. ஸோ என்ன வேணுமோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், என்ன வேணாமோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். இப்போ நான் காமிச்ச இந்த அளவு டம்ளரில் 2.25 டம்ளர் தண்ணி வந்து நான் போட்ட இந்த இன்க்ரீடியன்ட்க்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா 4 பேர் தோசை தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. ஸோ தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா எண்ணெயை போட்டு தீத்திட்டு தண்ணியை தெளிச்சிட்டு கரண்டி வச்சு ஒரு தேய்ச்சிங்கன்னா தோசை ஒட்டாமல் சூப்பராக வரும். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீர்க்க கரைச்சி வச்சுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தண்ணியை தெளித்து கரண்டி வச்சு ஒரு தேய்ச்சிட்டேன்னா 2 கரண்டி மாவை விட்டு தோசையை வாத்துட்டேன். தாராளமாக எண்ணெயை விட்டு கொஞ்சம் வெந்த உடனேவே திருப்பி இப்படி போட்டிங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும். நீங்கள் மெத்துன்னு வேணுனாலும் வாக்கலாம், மொறுன்னு வேணுனாலும் வாக்கலாம். இப்போது இந்த தோசையை எடுத்து தட்டில் கொடுத்து சர்வ் பண்ணோம்னா, வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டு சட்னி அரைக்க டைம் இல்லையே, ஐயோ வீட்டில் மாவே இல்லையே, வீட்லேயே சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. ஏன்னா தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் சாப்பிடலாம். ஆனால் என் பசங்க இன்றைக்கி மிளகா பொடியும் பருப்பு பொடியும் தொட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த ரியாக்ஷனை பாருங்கள், அப்படி இருந்தது.